மரிக்கும் பொழுது என்னென்ன காரியங்களை ஏற்றுக்கொண்டார்? அதுதான் நமக்கு இப்ப முக்கியமான காரியம். நம்முடைய தேவனுடைய பார்வையில நம் வாழ்வில் காணப்படுகிற எல்லா பாவங்களும் அசுத்தங்களும் என்ன செய்யப்படணும் அப்படின்னா நீக்கப்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். யோவான் சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 17-20 வரைக்கும் வாசியங்கள் பார்க்கலாம். அவர் தம்முடைய சிலுவையை சுமந்து கொண்டு எபிரேய பாஷையிலே கொல்கதா என்று சொல்லப்படும் கபாலஸ்தலம் என்கிற இடத்திற்கு புறப்பட்டு போனார். அங்கே அவரை சிலுவையில் அறைந்தார்கள். அவரோட கூட வேறு 2 பேரை 2 பக்கங்களிலும் இயேசுவை நடுவிலுமாக சிலுவைகளில் அறைந்தார்கள். நாட்டு ஒரு மேல் விலாசத்தை எழுதி சிலுவையின் மேல் போடுவித்தான். அதில் நசரேயனாகிய இயேசு யூதருடைய ராஜா என்று எழுதியிருந்தது. அல்லேலூயா. பாருங்க, இயேசு கிறிஸ்து பாடுபட்டது உங்களுக்காக எனக்காக. என்ன செய்தார்னா இத்தனை பாடுகளை எதற்காகனா தம்முடைய சொந்த ரத்தத்தினாலே தமது ஜனங்களை என்ன செய்ய விரும்புகிறார்? கழுவி சுத்திகரித்து பரிசுத்தவானாக மாற்றும்படி கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. இயேசு சிலுவையில மரிக்கும் பொழுது என்னென்ன ஏற்றுக்கொண்டார் அப்படிங்கிறதா நம்ம இன்னைக்கு தியானிக்க போறோம். சங்கீதம் 32ஆம் சங்கீதம் 1-2 வசனங்களை வாசிங்கள் பார்க்கலாம். சங்கீதம் 32:1. எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, எவனுடைய ஆவியில் கபடம் இல்லாதிருக்கிறதோ, எவனுடைய ஆவியில் கபடம் இல்லாதிருக்கிறதோ அவன் பாக்கியவான். இங்க நம்ம பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்து 3 காரியங்களை மன்னிக்கிறார். ஒன்று பாவம், இன்னொன்று மீறுதல், இன்னொன்று அக்கிரமம். என்னது? பாவம், மீறுதல், அக்கிரமம். அல்லேலூயா. இன்னைக்கு நாம் அநேக வேலைகள்ல இயேசு கிட்ட மன்னிப்பு கேட்கறது வெறும் பாவத்தை மட்டும்தான் அறிக்கை பண்ணுகிறோம். எதை மட்டும்தான் அறிக்கை பண்றோம்? பாவத்தை மட்டும்தான். ஆனா பாவத்தை மட்டும் அறிக்கையிட்டா இயேசு கிறிஸ்து நமக்கு முழுமையா விடுதலை தர முடியுமா? தர முடியாது. இந்த சங்கீதத்தை எழுதினவர் தாவீதுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா சரீரத்துல நிறைய பலவீனம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் பாவத்தை மட்டும் முதல்ல மன்னிப்பு கேட்கிறாரு. எதை மட்டும் மன்னிப்பு கேட்கிறாரு? 3க்கு வித்தியாசத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பாவம் என்றால் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 13 வசனம், தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறோ இரக்கம் பெறுவான்னு போட்டுருக்குது. பாவம் என்றால் என்ன தெரிஞ்சு வச்சுக்கோங்க. முதலாவது, பாவம் என்றால் ஃபர்ஸ்ட் டைம் செய்யறதுக்கு பேரு பாவம். அதை அறிஞ்சும் செய்ய முடியும், அறியாமலும் செய்ய முடியும். என்ன எப்படி செய்ய முடியுங்க? அறிஞ்சும் செய்ய முடியும், அறியாமலும் செய்யலாம். மீறுதல் என்றால் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 2-3 டைம் செய்யறதுக்கு பேர் என்ன தெரியுமா? மீறுதல். இன்னொன்று சுருத்தமா சொல்ல போனா அறிஞ்சே செய்யறதுக்கு பேர் என்ன பேரு? ஆமா, ஆதாமோ மீறுதலுக்கு உட்பட்டான் அப்படின்னு ஆவியார் எழுதுகிறாரா இல்லையா? 2-3 டைம் செய்யறதுக்கு பேரு மீறுதல். அக்கிரமம் என்றால் என்ன? இந்த கண்டினியூவா தொடர்ச்சியா ஒரு மனிதன் ஒரு பாவத்தை செய்வான் என்றால் அதற்கு பேர் என்ன தெரியுமா? அக்கிரமம். இன்னைக்கு அநேகர் பாத்தீங்கன்னா ரட்சிக்கப்பட்டிருக்காங்க, சபைக்கு வர்றாங்க. ஆனா அநேகருடைய வாழ்க்கையில கர்த்தர் முழுமையாக விடுதலை தர முடிவதில்லை. ஏன் தர முடிவதில்லை அப்படின்னா அநேகர் இயேசுவினிடத்தில் எதை மன்னிப்பு கேட்கிறார்கள் என்றால் பாவத்தை மட்டும்தான் மன்னிப்பு கேட்கிறார்கள். ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளை ஒரு தவறு செய்வான் என்றால் அது பாவ லிஸ்ட்ல கூட வராது, அது மீறுதல் லிஸ்ட்ல வரும். எந்த லிஸ்ட்ல வருங்க? மீறுதல் லிஸ்டில் வரும். நம்ம செய்யறது மீறுதல், ஆனா நாம் கேட்கிறது எது? பாவத்தை மன்னின்னு கேட்கிறோம். அல்லது தொடர்ச்சியா ஒரு பாவத்தை ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளை, ஞானசாரத்தை ஒரு தேவ பிள்ளை செய்து அப்படின்னா அது லிஸ்ட் என்ன தெரியுமா? அக்கிரமம். அக்கிரமத்தை செய்துவிட்டு இயேசு கிட்ட பாவத்தை மன்னினா இயேசு விடுதலை தர முடியுமா? தர முடியாது. பாவத்தை 5 வகையில செய்ய முடியும். முடிஞ்சா நோட் பண்ணிக்கோங்க. இந்த 5க்குள்ளதான் ஒரு மனிதன் பாவம் செய்ய முடியும். இந்த 5 மீறி ஒரு மனிதனால் பாவம் செய்ய முடியாது. அப்படி என்ன பாவத்தை நாம் செய்கிறோம்? முதலாவது சிந்தனை. இங்க இருதயத்திலே சிந்தனை இருக்குது, மூளையில என்ன இருக்குது? சிந்தனை இருக்குது. முதல்ல நம்ம செய்யற பாவம் எங்க ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா நம்முடைய சிந்தனையில தான் ஸ்டார்ட் ஆகுது. 2வது நம்முடைய பார்வையில நாம் பாவம் செய்கிறோம். 3வது பேச்சில நாம் பாவம் செய்கிறோம். 4வது நாம் செவிகளினால் பாவம் செய்கிறோம். 5வது ஹோல் பாடி நடத்தையினால் பாவம் செய்கிறோம். எத்தனை பேர்த்துல பாவம் செய்யுங்க? சிந்தனை, பார்வை, பேச்சு, செவி,
ஹோல் பாடி நடக்க. ஒரு தேவ பிள்ளை இயேசு கிட்ட வரும் பொழுது, இயேசுவே நான் உமக்கு விரோதமாக என் சிந்தனையின் மூலம், பார்வையின் மூலம், பேச்சின் மூலம், செவிகளின் மூலம், நடக்கையின் மூலம் செய்த பாவங்களை, மீறுதல்களை, அக்கிரமங்களை மன்னியும் மன்னிப்பிக்கணும். அல்லேலூயா. மூணுக்குமே விளைவு இருக்குது. ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 53ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 5ஆம் வசனம் வாசிங்க பார்க்கலாம். பாவத்தின் விளைவு என்ன, மீறுதலின் விளைவு என்ன, அக்கிரமத்தின் விளைவு என்ன, மூன்றையும் நம்ம அங்க பார்க்க முடியும். ஒவ்வொன்றுக்கும் ஒரு பனிஷ்மெண்ட் இருக்குது. ஒவ்வொன்றையும் செஞ்சா ஒவ்வொரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில் சம்பவிக்கும். வாசிங்க. மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு, மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நம்முடைய துக்கங்களை என்ன செய்தார்? சுமந்தார். பாவத்தின் விளைவு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த இடத்துல பாடுகள் அப்படின்னு நம்ம தமிழ் பைபிள்ல போட்டிருக்காங்க. இதை தெளிவா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் வாசிங்க பார்க்கலாம். அந்த இடத்துல பாடுகள் அல்ல, பாவங்கள் என்று அர்த்தம். வாசிங்க பார்க்கலாம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர்தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் என்ன செய்தார்? அப்ப அந்த இடத்துல ஏசாயா 53:4 சொல்லப்பட்டிருக்கிறது என்னதுங்க? பாடுகள் அல்ல, பாவங்கள். எதை இயேசு சுமக்கிறாரு? பாவம். ஆனா பாவத்துக்கு ஒரு விளைவு இருக்குது. அதனுடைய விளைவு துக்கம். அதன் விளைவு என்னதுங்க? நீங்க நல்லா கவனிச்சு பாருங்களேன். ஒரு தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா, ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் சொல்றேன், முதல்ல என்ன உணர்வு வரும்? துக்கம் வரும். பார்த்திருக்கீங்களா? நம்ம மனசுல நிம்மதி இருக்காது. பார்த்திருக்கீங்களா? துக்கம் அடைஞ்சிருக்கும். அடுத்து மீறுதலின் விளைவு என்ன? 5ஆம் வசனம் போட்டிருக்கு. வாசிங்க. நம்முடைய மீறுதல் நிமித்தம் இயேசு என்ன செய்யப்படுறாரு? காயப்படுகிறார். இன்னொரு சுருக்கமா சொல்ல போனா, இயேசு வாதிக்கப்படுகிறார். இயேசு என்ன செய்யப்படுறாருங்க? அதே 53ஆம் அதிகாரத்துல நம்ம ஒரு வசனம் வாசித்தோம் பாருங்க. 53ல எத்தனை வசனம்? 8ஆம் வசனம் வாசிங்க பார்க்கலாம். இடுக்கணிலும் நியாயத்திற்கிடமிருந்து அவர் எடுக்கப்பட்டார். அவருடைய வம்சத்தை யாரால் சொல்ல முடியும்? ஜீவனுடைய தேசத்தில் இருந்து அறுப்புண்டு போனார். என் ஜனத்தின் மீறல் நிமித்தம் அவர் வாதிக்கப்பட்டார். பாருங்க, நம்முடைய உள்ளத்துல பாத்தீங்கன்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா இயேசு கிட்ட பாவ மன்னிப்பு கேட்பாங்க. பாவ மன்னிப்பு கேட்டா துக்கம் மட்டும்தான் மாறும். ஆனா உள்ளத்துல காயம் உட்கார்ந்து இருக்கும் அல்லது வாதை உட்கார்ந்து இருக்கும். என்ன உட்கார்ந்து இருக்கும்? நிறைய பேர் நீங்க பார்த்திருக்கீங்களா? இயேசு கிட்ட வந்து உட்கார வச்சு அழுவாங்க, ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்பாங்க. ரொம்ப சந்தோஷம். நீங்க மன்னிப்பு கேட்கறீங்க, இயேசு உங்க பாவத்தை மன்னிக்கிறார். துக்கம் தான் மாறி இருக்கும். ஆனா வீட்டுக்கு போனாலும் அந்த மன உளைச்சல் உள்ளத்துல உட்கார்ந்து இருக்கீங்களா? நம்முடைய வாழ்க்கையில வாதை உட்கார்ந்து இருக்கும். நம்ம உள்ளத்துல அடிக்காய உட்கார்ந்து இருக்கும். தெரியும் உங்களுக்கு? அந்த காயம் இனிஷியல் செய்யாது, ஆகாது. ஏன் ஆகல அப்படின்னா, நிறைய பேர் இயேசு கிட்ட என் மீறுதலை மன்னின்னு என்ன செய்யறது இல்லை. மன்னிப்பே இயேசு கிறிஸ்து சிலுவையை ஏற்றுக்கொண்டது பாவத்தை மட்டும்தான் இன்னைக்கு சபை நினைச்சுக்கிட்டு இருக்குது, உலகமும் நினைச்சுக்கிட்டு இருக்குது. ஆனா இயேசு கிறிஸ்து 3 காரியத்தை சிலுவையில் ஏற்றுக்கொண்டார். உன் பாவத்தை மட்டுமல்ல, உன் மீறுதலை இயேசு சிலுவையில் என்ன செய்தார்? சுமந்து தீர்த்தார். மீறுதலின் விளைவு என்ன? நாம் காயப்படுகிறோம், அல்லாவிட்டால் வாதிக்கப்படுகிறோம். என்ன செய்யப்படுகிறோங்க? வாதம் நம்ம உள்ளத்துல உட்கார்ந்து இருக்கும். தெரியும் உங்களுக்கு? வாதம்னா மன உளைச்சல். என்னதுங்க? மனதுல நிம்மதி என்ன செய்யாது? இருக்காது. உங்க வாழ்க்கையில நீங்க இயேசு கிட்ட மன்னிப்பு தான் கேட்டிருப்பீங்க, ஜெபம்லாம் பண்ணியிருப்பீங்க. ஆனா உங்க உள்ளத்துல என்ன இருக்காதுன்னா, எப்ப பார்த்தாலும் புலமன சிந்தையோடு உட்கார்ந்துருப்பீங்க. இயேசு எப்பொழுது மாற்றுவார்? அவர் நீதியுள்ள தேவன். நம்முடைய பாவங்களை அப்படின்னு போட்டுருக்கார். பாவம் என்று சொல்லல, பாவங்களை அறிக்கையிட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம்? பாவம், மீறுதல், அக்கிரமம், 3ஐயும் மன்னிப்பு கேட்கணும். அல்லேலூயா. எதாவது மன்னிப்பு கேட்கணுங்க? பாவம், மீறுதல், அக்கிரமம். சரிதானா? பழைய ஏற்பாட்டுல கூட நீங்க பாத்தீங்க அப்படின்னா, அதே லேவியராகவும் 16ஆம் அதிகாரம் 20-21 வாசிக்க பார்க்கலாம். பழைய ஏற்பாட்டு காலத்துல லேவியராகவும் 16ஆம் அவன் இப்படி பரிசுத்த ஸ்தலத்துக்கு ஆசரிப்பு கூடாரத்திற்கும் பலிபீடத்திற்கும் பிரயாணித்தம் செய்து பின்பு உயிரோடு இருக்கிற வெள்ளாட்டு கடாவை சேர பண்ணி அதன் தலையின் மேல் ஆரோன் தன் 2 கைகளையும் வைத்து, அதன் தலையின் மேல் ஆரோன் தன்னுடைய 2 கரங்களை வைத்து, அதன் மேல்
மேல் இஸ்ரவேல் புத்திரருடைய சகல அக்கிரமங்களையும் அவர்களுடைய எல்லா பாவங்களினாலும் உண்டான அவர்களுடைய சகல மீறுதல்களையும் அறிக்கையிட்டு அவர்களை வெள்ளாட்டு கடாவினுடைய தலையின் மேல் சுமத்தி அதை அதற்கான ஆள்வசமாய் வனாந்தரத்துக்கு அனுப்பி விட கடவுள். பாத்தீங்களா, இந்த இடத்துல 3 காரியம் வருது. ஒண்ணு பாவம், இன்னொன்னு என்னது மீறுதல், இன்னொன்னு என்னது அக்கிரமம். அல்லேலூயா. அப்போ ஒரு தேவ பிள்ளை இயேசு கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னா தினம் என்ன மன்னிப்பு கேட்கணும்? பாவம், மீறுதல், அக்கிரமம். அக்கிரமத்தின் விளைவு என்ன? ஏசாயா 53ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிங்க பார்க்கலாம். நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் என்ன செய்யப்பட்டார்? நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கிரமம். அப்ப நீங்க அக்கிரமத்தை இயேசு கிட்ட மன்னிப்பு கேட்கல அப்படின்னா தேவன் மன்னிக்க முடியாது. நான் ஒரு ஜெப கூட்டத்துக்கு போயிருந்தேன். அந்த ஜெப கூட்டத்துல தான் ஜெபம் நடத்தி கொண்டிருந்தேன். கர்த்தர் நிறைய பேர் அபிஷேகம் பண்ணினார். ஆனா ஆண்டவர் எனக்கு சொன்னார், இவர்களை நான் முழுமையா விடுதலையாக்க முடியல அப்படின்னாரு. ஏன் ஆண்டவரே அப்படின்னு கேட்டேன். அப்பதான் ஆண்டவர் சொன்னாரு, இவங்க மொட்டை கட்டி என்கிட்ட பாவத்தை மட்டும்தான் என்ன கேட்கிறாங்க? மன்னிப்பு கேட்கிறாங்க. எதை மன்னிப்பு கேட்பதில்லை? மீறுதலை மன்னிப்பு கேட்பதில்லை, அக்கிரமத்தை மன்னிப்பு கேட்பதில்லை. இதை கேட்காதனால நான் அவங்க உள்ளத்தில் இருக்கிறதான அந்த காயத்தை ஆற்றவோ அந்த வாதையை நீக்க முடியவில்லை. அவர்கள் நொறுக்கப்படுகிறார்கள் அல்லது நிறுக்கப்படுகிறார்கள். என்ன செய்யப்படுகிறார்கள்? நீங்க நிறைய வேலைகளை பாத்தீங்கன்னா பலவித பிரச்சனைகள் நிறுக்கப்படுவீங்க. பாத்திருக்கீங்களா? ஜெபம் பண்ணி இருப்பீங்க, கர்த்தரைத்தான் விசுவாசிக்கிறீங்க, ஆனா அந்த நொறுக்கப்படுதல் அல்லது நெருக்கப்படுதல் உங்களுக்கு என்ன கிடைக்காது? விடுதலை. ஏன் விடுதலை கிடைக்கல அப்படின்னா இயேசு கிட்ட எதை அறிக்கை பண்ணி மன்னிப்பு கேட்கல? என்னுடைய அக்கிரமத்தை மன்னின்னு சொல்லி கேட்கல, மன்னிப்பு கேட்கல. தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கையில முழுமையான விடுதலையை வெற்றி இயேசு தரனா, இயேசு சிலுவையில உன்னுடைய பாவத்தை, உன் மீறுதலை, உன் அக்கிரமத்தை சிலுவையில சுமந்து தீர்த்திருக்கிறார். இந்த 3ஐயும் இயேசு கிறிஸ்துவிடத்துல என்ன செய்யணும் அப்படின்னா மன்னிப்பு கேட்கணும். அப்பதான் இயேசு கிறிஸ்து உனக்கு பரிபூர்ண விடுதலை என்ன செய்ய முடியும். இல்ல அப்படின்னா கர்த்தர் என்ன தர முடியாது. யாத்திராகமம் 34ஆம் அதிகாரத்துல 7ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். எக்ஸோடஸ் இரக்கத்தை காக்கிறவர், 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர், அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர். எதை மன்னிக்கிறாருங்க? அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும். தெளிவா ஆவியானவர் இருக்கிறார். அக்கிரமம், மீறுதல், பாவம். நீ தொடர்ச்சியா ஒரு தேவ பிள்ளை வேத வசனத்தை மீறுது, ஒழுங்கா சபைக்கு ரெகுலரா வரலன்னா நீ செய்யறது என்ன தெரியுமா? அக்கிரமம். நீ வேத வசனத்தை அறிந்து நீ தொடர்ச்சியை கீழ்ப்படியாம போனா அதுக்கு பேர் என்னது? அக்கிரமம். அக்கிரமத்தை செஞ்சுட்டு இயேசு கிட்ட வந்து வெறும் பாவத்தை பண்ணினா இயேசு உன் துக்கத்தை மட்டும்தான் மாற்ற முடியும். ஆனா உன் ஆத்துமால இருக்கிற சிறையிருப்பை இயேசு கிறிஸ்து மாற்ற மாட்டார். எதை மாற்ற மாட்டாரு? உன் ஆத்துமா பாதிக்கப்படுது அல்லவா, உன் வாழ்க்கையில வந்து மன குழப்பம் வருது அல்லவா, உன் வாழ்க்கையில மன உளைச்சல் இருக்கு பாத்தீங்கன்னா, அது என்ன செய்யாது? மாறாது. இயேசு கிறிஸ்து நம்முடைய மன உளைச்சலை மாற்றி நமக்கு சமாதானத்தை தரணும் அப்படின்னா இயேசுப்பட்ட நம்முடைய மீறுதல்களை என்ன செய்யணும்? இயேசு கிறிஸ்துவிடத்தில் நம்ம அக்கிரமங்களை என்ன செய்யணும்? அப்பதான் வந்து நம்ம நெருக்கப்பட மாட்டோம். இல்லாவிட்டால் கடன் பிரச்சனையால் நெருக்கப்படுவோம், வியாதியினால் நெருக்கப்படுவோம், சொந்த ஜனங்களால் நெருக்கப்படுவோம். நாம் அந்த நேரம் கூப்பாடு போடலாம். என்ன கூப்பாடு போட்டாலும் கர்த்தர் உன்னை விடுதலையாக்க. ஏன் உனக்கு விடுதலை இல்லை அப்படின்னா இயேசு கிறிஸ்துவிடத்தில் இந்த 3 காரியத்தை என்ன செய்வதில்லை? தினமும் மன்னிப்பு கேட்கணும். எப்படி கேட்கணுங்க? தினம் என்ன செய்யணும்? 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7, 8, 9 வசனங்களை வாசிங்க பார்க்கலாம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மளை என்ன செய்யும்? சிலுவைக்கும். நமக்கு பாவம் இல்லை என்போமானால், நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம். நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால், அந்த பாவம் சொல்ல பாவங்களை அப்படின்னு சொல்றாரு. அல்லேலூயா. பாவங்களை அப்படின்னா என்ன அர்த்தம்? பாவம், மீறுதல், அக்கிரமம். சொல்றது புரியுதா? ஆமா. இந்த 3 இயேசு சிலுவையில் ஏற்றுக்கொள்ள. நிறைய பேர் ஒன்றை மட்டும்தான் பாயிண்டா பிரிவுல பாக்குறாங்க. நாங்கள் அந்த குறிப்புக்கு சொல்லி ஜோம் பண்ண பாருங்க, பயங்கரம் ஆட்டி மக்கள் பார்த்தீங்கன்னா பயங்கரமா கட்டிலிருந்து விடுதலை பெற்றாங்க. இன்னைக்கும் நம்ம முடிவில் ஜோம் பண்ண போறோம். இந்த 3 ஏசப்பட்ட என்ன கேட்க போறோம்? மன்னிப்பு கேட்க போறோம். மன்னிப்பு கேட்டீங்க அப்படின்னா உங்க எல்லா சிறையிருப்பிலிருந்து கர்த்தர் விடுதலை ஆக்குவார். அல்லேலூயா, அல்லேலூயா.
சரி வாசிங்க பார்க்கலாம். பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி, பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். அப்ப நம்ம அறிக்கையிட்டு விட்டு விட்டாதான் இயேசு கிறிஸ்து என்ன தர முடியும்? மன்னிப்பு தர முடியும். நான் மன்னிப்பே கேட்க மாட்டேன் அப்படின்னா இயேசு கிறிஸ்து நமக்கு என்ன தர முடியாது? விடுதலை தர மாட்டார். அடுத்த வசனம் என்ன போட்டிருக்குது? நாம் பாவம் செய்யவில்லை என்போமானால், நாம் பாவம் செய்யவில்லை என்போமானால் நாம் அவரை பொய்யராக்குகிறவர்களா இருப்போம். நாம் அவரை என்ன செய்யலாகிறோமா? பொய்யராக்குகிறவர்களா இருப்போம். அவருடைய வார்த்தை நமக்குள் இராது. அவருடைய வார்த்தை நமக்குள் என்ன செய்யலாம்? இராது. அப்ப இந்த 3 காரியத்தை நீங்க மன்னிப்பு கேட்கல அப்படின்னா தேவனுடைய வார்த்தை உங்க உள்ளத்துல தங்காது. யாருடைய வார்த்தை? தேவனுடைய வார்த்தை என்ன செய்யாது? நிறைய பேர் படிச்சது காணாம போயிடும். பார்த்துருக்கீங்களா? படிச்சேன் பஸ் என்ன படிச்சேன் அதான் எனக்கும் தெரியல அப்படின்னு பார்த்துருக்கீங்களா? படிச்சோன்னு டவாலும் மறந்து போகுது அப்படின்னு பார்த்துருக்கீங்களா? தேவ வார்த்தை உள்ளத்துல இருந்தா தான் நம்ம பாவம் செய்யாம இருக்கவே முடியும். சங்கீதம் 119 9ஆம் வசனம் 10ஆம் வசனம் பாருங்க. சங்கீதம் 119 9 10. வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான், உம்முடைய வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்கிறது நாள்தானே. என் முழு அடுத்த வசனம் 11 வாசிங்க. நான் பாவம் செய்யாதபடிக்கு உம்முடைய வாக்கையின் இருதயத்தில். அப்ப நம்முடைய பாவம் மீறுதல் அக்கிரமத்தை மன்னிப்பு கேட்டா தேவனுடைய வார்த்தை நம்முடைய உள்ளத்துல தங்கும். தேவனுடைய வார்த்தை நம்ம உள்ளத்தில் தங்கும் போது இந்த உலகத்துல நாம் சந்திக்கிறதான பாவ சோதனைகளை எளிதா ஜெயிக்கக்கூடிய பலன் நமக்கு கிடைக்கும். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் அதை ஜெயிக்க முடியல. ஏன் பாவ சோதனை ஜெயிக்க முடியலன்னா வசனம் உள்ளத்துல என்ன செய்ய மாட்டேங்குது? தங்க மாட்டேது. வசனம் உள்ளத்துல தங்கன்னா 3 என்ன செய்யணும்? மன்னிப்பு கேட்கணும். ஆனா அந்த சங்கீதக்காரன் தாவீது மன்னிப்பு கேட்டாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா சங்கீதம் 32:3 வாசிங்க பார்க்கலாம். அவர் மன்னிப்பு கேட்கல. வாசிங்க. நான் அடக்கி வைத்த மட்டும் நித்தம் என் கதறுதலினாலே என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று. நான் அடக்கி வைத்த மட்டும். இவர் பாவத்தை என்ன செய்யல? பாவம் மீறுதல் அக்கிரமம் 3 மன்னிப்பு இருக்கல. அதனால ஒன்றை மட்டும் மன்னிப்பு கேட்டு உட்கார்ந்ததுனால கதறுதலினாலே என் எலும்புகள் உலர்ந்து போய், எலும்புகள் என்ன ஆகுதான்? பலவீனம் ஆகுது. எலும்பு என்ன ஆகுது? உங்க எலும்புகள்லாம் பலவீனமாகும். பார்த்துருக்கீங்களா? கால்வலி, மேல்வலி, கழுத்து வலி, கை வலி எல்லா வலியும் வரும். பார்த்துருக்கீங்களா? ஒழுங்கா மன்னிப்பு கேட்டா எலும்புகள் என்ன செய்யாது? வராது. ஒழுங்கா மன்னிப்பு கேட்டான்னா என்ன வரும்? அவர் என்ன பண்ணாராம்? நித்தம் கதறுதல். நாம் நிறைய வேலைகள்ல சரீரத்துல பலவீனம் வந்து கதறோமா இல்லையா? ஏன் கதறோம்? மொட்டை கட்டையா பாவத்தை பண்ண என்ன செய்யறது? மன்னிப்பு கேட்கிறது. அதனாலதான் கதறலே நடக்குது. வாசிங்க. கை பாரமா இருந்ததினால் பாருங்க, கர்த்தருடைய கை வந்து ஆசீர்வாதமா இருக்கிறது. கண்டிப்பா மேல கர்த்தருடைய கை எப்படி இருக்குது? பாரமா இருக்குது. இப்ப இயேசுவை தேடினா நம்ம மேல கர்த்தருடைய கரை எப்படி இருக்கணும்? சொல்லுங்க. ஆசீர்வாதமா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். கர்த்தருடைய கரை எஸ்ராவின் மேல் அமர்ந்த பொழுது எல்லாம் மாச்சது. கர்த்தருடைய கரை நெகேமியா மேல் அமர்ந்த பொழுது எல்லாம் சக்சஸ்ஃபுல். இப்ப நம்ம மேல கர்த்தருடைய கரை இருந்தா நமக்கு எல்லாமே என்ன செய்யணும்? வாய்க்கணும். ஆனா வாய்க்குதான் தோல்விதான் நடக்குது. இருக்குதா இல்லையா? ஏன் நம்ம தோல்வியை சந்திக்கிறோம்? கர்த்தருடைய கரை நம்ம மேல ஆசீர்வாதமாக இல்லை, பாரமாக இருக்கிறது. காரணம் என்ன? நம்ம 3 காரியத்தை இயேசுகிட்ட என்ன கேட்கல? மன்னிப்பு கேட்கல. அதனால கர்த்தருடைய கை மேல பாரமா இருக்குது. வாசிங்க. என் சாரம் உஷ்ணகால வறட்சி போல வறண்டு போயிற்று. நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன். இப்பதான் வந்து ஐயா இறங்கி வர்றாரு. பாவத்தை என்ன செய்யறாரு? என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன். இப்பதான் 3 காரியத்தை அறிக்கையிட வர்றாரு. பாவம், மீறுதல், அக்கிரமம் அறிக்கை பண்றாரு. பாருங்க. பண்ண உடனே தேவரே என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். இப்ப பாருங்க, மன்னிப்பு கேட்டாதான் இயேசு கிறிஸ்து என்ன தர முடியும்? சொல்லுங்க. இயேசு உங்களுக்காக சிலுவையில மரித்தது உண்மை. உங்க பாவம், உங்க மீறுதல், உங்கள் அக்கிரமத்தை அவர் சிலுவையில ஏற்றுக்கொண்டது உண்மை. ஆனா அந்த 3 நீங்க அறிக்கை பண்ணல அப்படின்னா கர்த்தர் உங்களுக்கு விடுதலை தர முடியாது. இவர் அறிக்கை பண்ணாம அப்படி சமாளிச்சு பார்த்தாரு. சமாளிச்சு பார்த்தா இருக்க உடன் பலவீனம் ஆச்சு. கர்த்தருடைய கை ஆசீர்வாதமா இருக்கிறதுக்கு பதிலாக கர்த்தருடைய கை பாரமா வந்துருச்சு.
இப்ப அறிக்கை பண்ணா பாருங்க, கர்த்தர் அவன் பாவத்தின் தோஷத்தை என்ன செய்தார்? பாவத்தின் தோஷத்தை அப்படிங்கும் போதே மேல 3 காரியம் வருது. பாவம், மீறுதல், ஆக்கிரமம். 3ஐயும் மன்னிப்பு கேட்கணும். மன்னிப்பு கேட்ட உடனே அடுத்து என்ன நடக்குது பாருங்க, வாசிங்க. சகாயம் கிடைக்கும் காலத்தில் பக்தி உள்ளவன் எவனும் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான், அப்பொழுது மிகுந்த ஜலப்பிரவாகம் வந்தாலும் அது அவனை அணுகாது. அப்ப பாருங்க, பாவம், மீறுதல், அக்கிரமத்தை மன்னிப்பு கேட்ட உடனே அவனுக்கு உதவி கிடைக்குது. என்ன கிடைக்குதுங்க? உதவி கிடைக்குது. அவன் தேவன் நோக்கி அந்த விண்ணப்பம் பண்றான். பண்ணும் பொழுது ஜலப்பிரவாகம் நம்மளை சுத்தி நிறைய பிரச்சனைகள் வரலாம், போராட்டங்கள் வரலாம், நெருக்கங்கள் வரலாம். ஆனா அது உன்னை என்ன செய்யாது. ஆனா இப்ப உனக்கு என்ன செய்யுது? அணுகுது. அதான் பிரச்சனை. ஏன்னா அக்கிரமத்தை நம்ம என்ன செய்யல, மன்னிப்பு கேட்காவிட்டால் நீ நொறுக்கப்படுவாய் அல்லது நெருக்கப்படுவாய். ஆனா நீ மன்னிப்பு கேட்டு விட்டால் அது உன்னை என்ன செய்யாது, அணுகாது. அடுத்து வாசிங்க. நீர் எனக்கு மறைவிடமாய் இருக்கிறீர், என்னை நீர் இக்கட்டுக்கு விலக்கி காத்து இரட்சணிய பாடல்களை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீர். பாருங்க, இதுவரைக்கும் மேல கர்த்தருடைய கை பாரமா வந்தது. இப்ப மன்னிப்பு கேட்டான் பாருங்க. கேட்ட உடனே கர்த்தர் அவனுக்கு எப்படி மாறுறாரு? மறைவிடமாக மாறிவிடுகிறார். எப்படி மாறுறாருங்க? இதுவரைக்கும் பாதுகாப்பு இல்லை. ஆனா இந்த 3 மன்னிப்பு கேட்ட உடனே பாதுகாப்பு வருது. அல்லேலூயா. ஏன் உங்க வாழ்க்கையில பாதுகாப்பு இல்லை? ஏன் உங்க குடும்பத்துல பாதுகாப்பு இல்லை? நிறைய பேர் பார்த்திருக்கீங்களா? எல்லாம் மன்னிப்பு கேட்பாங்க, ஆனா பாதுகாப்பு உணர முடியாது. பார்த்திருக்கீங்களா? ஏன் 3 என்ன கேட்கல? மன்னிப்பு கேட்காதனால பாதுகாப்பு உணர முடியல. இப்ப மன்னிப்பு கேட்ட உடனே கர்த்தர் அவனுக்கு எப்படி மாறி இருக்காரு? மறைவிடமா மாறினாரு. அதுக்கடுத்து அவனை இக்கட்டுகளுக்கு விலக்கி காத்து ரட்சணிய பாடல்கள் என்ன அர்த்தம்? இயேசு எனக்கு அற்புதம் செய்தாரு சந்தோஷமா சாட்சி சொல்லுவோம். பார்த்திருக்கீங்களா? நான் இயேசுவை தேடினேன், இயேசுவை தேடினதுக்கு இயேசு எனக்கு ஒவ்வொன்றா என்ன செய்யறாரு? அற்புதம் செய்யறாரு அப்படின்னு சந்தோஷமா சொல்லுவோம். ஆனா இப்ப சொல்ல முடியல. ஏன் சொல்ல முடியல? 3 என்ன கேட்கல? மன்னிப்பு. தேவ பிள்ளையே, நீ ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்த பிறகு மொட்டை கட்டையா வெறும் பாவத்தை மட்டும் மன்னின்னு கேட்டேன்னா உன் வாழ்க்கையில முழுமையான வெற்றியை, விடுதலையை, பாதுகாப்பு உணரவே முடியாது. இன்னைக்கு சபை செய்யற தப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெறும் பாவத்தை மட்டும் என்ன கேட்டுட்டு இருக்குது? மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கு. ஆனா எதை மன்னிப்பு கேட்கறது இல்லை, மீறுது இல்லை, அக்கிரமத்தை என்ன செய்யறது இல்லை. ஆனா இயேசு எல்லாத்தையும் என்ன செய்தார்? சிலுவையில சுமந்து தீர்த்து விட்டார். அல்லேலூயா. அடுத்து வாசிங்க பார்க்கலாம். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். போதும். இப்ப பாருங்க, 8ஆம் வசனத்துல ஆவியானவர் பேசுறாரு. எப்ப பேசுறாரு? இந்த 3ஐயும் மன்னிப்பு கேட்ட உடனே கர்த்தர் உன்னை வழி நடத்த ஆரம்பிப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்ப நீ புலம்பிக்கிட்டு இருக்க, எங்கிட்டு போறது, என்ன செய்யறது தெரியலையே பாஸ்டர், நானும் தான் அழுகிறேன், ஆனா என்ன செய்யணும் வெளிப்பாடே என்ன செய்ய மாட்டேங்குது, வர மாட்டுக்குது. எந்த தொழிலை செய்யறது, எந்த தொழிலை செய்யக்கூடாது, என்ன படிக்கிறது, என்ன படிக்காம விடுறது, யாரை கல்யாணம் முடிக்கிறது, யாரை கல்யாணம் முன்னாலும் இருக்கிறது, இந்த எந்த வித்தியாசமும் நிறைய பேருக்கு என்ன செய்ய மாட்டேங்குது. அழுது பார்ப்பாங்க, புலம்பி பார்ப்பாங்க, ஒன்னும் என்ன செய்யாது, நடக்காது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவரிடத்துல என்னத்தை மன்னிப்பு கேட்கறதில்ல, பாவம், மீறுதல், அக்கிரமம். நீங்க இந்த 3ஐயும் ஒவ்வொரு நாளும் அதிகாலை எழுந்திரிச்ச உடனே சரிதானா, நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். என் சிந்தனை, என் பார்வை, என் பேச்சு, என் செவி, என் நடக்க. சொல்றது புரியுதா? இந்த 3ஐயும் சொல்லி என் பாவங்களை, என் மீறுதல்களை, என் அக்கிரமங்களை என்ன செய்யும், மன்னியும் அப்படின்னு நீங்க மன்னிப்பு கேட்டீங்கன்னா எல்லா சிறையிருப்பிலிருந்து இயேசு கிறிஸ்து உங்களுக்கு விடுதலை தருவார். அல்லேலூயா. நம்ம இன்னைக்கு அறிக்கை பண்ணி பிராக்டிகலா பார்க்க போறோம். அறிக்கை பண்ணா என்ன அபிஷேகம் இப்ப நீங்க பார்க்க போறீங்க. ஏன்னா இது வரைக்கும் நீங்க அறிக்கை பண்ணல. என்ன பண்ணல? அறிக்கை பண்ணல. சரி, நம்ம பாவம், நம்முடைய மீறுதல், நம்முடைய அக்கிரமத்தை மன்னிப்பு கேட்கிறோம். ஆனா ஆண்டவர் சொல்லும் போது சொல்றாரு, யாத்திராகமம் 34ஆம் அதிகாரத்துல 7ஆம் வசனம் வாசிங்க பார்க்கலாம். 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர், அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர், குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்திலும் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் என்று கூறினார். இப்ப நல்லா கவனிக்கணும். கர்த்தர் சொல்றாரு, எப்ப பிதாக்கள் செய்த பாவத்தை உள்ள கணக்கேற்க மாட்டேன்,
பிதாக்கள் செய்த மீறுதலை நான் உன்ட்ட என்ன செய்யல, கணக்கு கேட்கல. ஆனா எதை கணக்கு கேட்பேன்? அவன் செஞ்ச அக்கிரமம் இருக்கு பத்தியா, எது இருக்குது? தொடர்ச்சியா எனக்கு விரோதமா விக்கிரக ஆராதனை பண்றான், தொடர்ச்சியா எனக்கு விரோதமா விபச்சார வேசித்தனம் பண்றான், தொடர்ச்சியா சில பாவங்களை செய்யறாங்க. உங்க அப்பா அம்மா பண்ணியிருக்காங்க, உங்க அவங்களுடைய அப்பா அம்மா பண்ணியிருக்காங்க, அவங்களுடைய சந்ததி என்ன பண்ணிருக்குது. இந்த அக்கிரமத்தை நான் எத்தனை தலைமுறைக்கு கேட்பேன்? 3ஆம் 4ஆம் தலைமுறை. சில சாபத்தை 10 தலைமுறைக்கு கணக்கு கேட்பார். வாசிக்க பார்க்கலாம். உபாகமம் 23ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிக்க பார்க்கலாம். உபாகமம் 23ஆம் அதிகாரம். விதை அடிக்கப்பட்டவனும் கோசு மாறுபட்டவனும் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது. கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது. வேசி பிள்ளையும் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது. கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது. அவனுக்கு 10ஆம் தலைமுறையானவனும் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது. அடுத்த வசனத்தை வாசிங்க. அம்மோனியனும் மோவாபியனும் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது. 10ஆம் தலைமுறையிலும் என்றைக்கும் அவர்கள் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது. யோசித்து பாருங்களேன். விபச்சார வேசித்தனம் பண்ணா அந்த அக்கிரமத்தை கர்த்தர் எத்தனை தலைமுறைக்கு கேட்பாராம்? 10 தலைமுறைக்கு. எத்தனை தலைமுறைக்குங்க? நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். உங்க அப்பா அம்மா, அவங்களுடைய அப்பா அம்மா, அவங்களுடைய அப்பா அம்மா அப்படி எடுத்துக்கோங்க. நீங்க 10ஆம் தலைமுறை கணக்கு பண்ணிக்கோங்க. இந்த 10 தலைமுறையில விபச்சார வேசித்தனம் பண்ணாத ஆள் இருந்திருப்பாங்களா? சொல்லுங்க, இருந்திருப்பாங்களா? சான்சஸே கிடையாது. என்ன கிடையாதுங்க? சான்சஸே. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில ஆசீர்வதிக்கப்படாத ஒரு காரணம் என்ன? முற்பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை தேவன் என்ன கேட்கணும்? மன்னிப்பு கேட்டாதான் இயேசு கிறிஸ்து என்ன செய்ய முடியும்? மன்னிக்க. விபச்சார வேசித்தன அக்கிரமத்தை கர்த்தர் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிப்பாரு. ஆனா சிலர் குற்றமில்லாத ரத்தத்தை சிந்திப்பாங்க. பார்த்திருக்கீங்களா? என்ன ரத்தம்? ஒரு தேசத்துல குற்றமில்லாத ரத்தம் சிந்தப்பட்டா அந்த அக்கிரமத்தை கர்த்தர் கணக்கு கேட்பார். குற்றமில்லாத ரத்தம் என்னது பாஸ்டர்? கருக்கலைப்பு. கேள்விப்பட்டிருக்கீங்களா? என்ன கலைப்பு? குழந்தை வேண்டாம்னு சொல்லி அபாசம் பண்ணுவாங்க. பார்த்திருக்கீங்களா? இங்க உட்கார்ந்து எத்தனை பேர் அபாசம் பண்ணிருக்கீங்கன்னு தெரியல. நீங்க அபாசம் பண்ணா கர்த்தர் அந்த ஜட்ஜ்மெண்ட், அந்த அக்கிரமத்தை கர்த்தர் எத்தனை தலைமுறை கேட்பாரு? 4 இருந்து 10 வரைக்கும் கேட்பாரு. எத்தனை வரைக்கும்? வேதத்தில் அதுக்கு ஆதாரம் இருக்கு. 2 சாமுவேல் 21ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 14 வரைக்கும். 1ஆம் வசனத்தை மட்டும் வாசிங்க. 3 வருஷம் ஓயாத பஞ்சம் உண்டாயிருந்தது. தாவீதின் நாட்களில் 3 வருஷம் ஓயாத பஞ்சம். என்ன பஞ்சங்க? ஓயாத பஞ்சம் உண்டாயிருந்தது. தாவீது கர்த்தருடைய சமூகத்தில் விசாரித்தான். அப்பொழுது தாவீது கர்த்தருடைய சமூகத்தில் என்ன செய்தானா? விசாரித்தான். கர்த்தர் கிபியோனியரை கொன்று போட்ட சவுலுக்காகவும், கர்த்தர் கிபியோனியரை கொன்று போட்ட சவுலுக்காகவும், ரத்த பிரியரான அவன் வீட்டாருக்காகவும், அவன் வீட்டாருக்கு என்ன செஞ்சான்? இது உண்டாயிற்று. நல்லா கவனிங்க. இந்த சவுல் கிபியோனியரை கொண்டு போட்டு எத்தனை வருஷம் ஆகுது அப்படின்னா, நம்முடைய கணக்குப்படி பார்த்தா 40 வருஷம் அவன் ஆட்சி பண்றான் தேசத்துல. எத்தனை வருஷங்க? இதுல ஊடால தான் ஐயா வந்து கிபியோனியரை கொண்டு போட்டுட்டார். அப்போ குறைஞ்சபட்சம் ஒரு 40 வருஷம் வச்சுக்கிடுவோம். எத்தனை வருஷம் வச்சுக்கலாம்? 40 வருஷம் முடிவுல தான் யார் வர்றா? தாவீது வர்றார். இப்ப தாவீது வந்து முதல்ல யூதேயா மட்டும்தான் ஆட்சி பண்றாரு. அது 3 வருஷம். அதுக்கு அடுத்துதான் அவர் வந்து சமஸ்த இஸ்ரவேல் மேல என்ன செய்யறாரு? ஆட்சி பண்றதை நம்ம பார்க்கிறோம். அப்ப தாவீது வந்து ஒரு 10 வருஷ கணக்கு ஆயிருக்கும். எத்தனை வருஷ கணக்கு ஆயிருக்கணும்? 10 வருஷ கணக்கு. இந்த 10 வருஷ கணக்குல தான் இப்ப கர்த்தர் கணக்கு கேட்கிறார். என்ன கணக்கு கேட்கிறாரு? இவனுக்கு முன்னால் இருந்ததான அந்த சவுல் ராஜா குற்றமில்லாத ரத்தத்தை தேசத்துல கொலை பண்ணதுனால அந்த கொலைகாரனுடைய பாவத்திற்காக இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஓயாத பஞ்சம். சாதா பஞ்சம் இல்ல. என்ன பஞ்சங்க? நல்லா கவனிங்க. ஓயாத பஞ்சம் என்ன தெரியுமா? அந்த கண்டினியூவா நடக்கிறது. என்ன நடக்கிறது? இப்ப நம்ம கொரோனாவை பார்த்தோம் பாத்தீங்களா? கொரோனா கிட்டத்தட்ட மேக்சிமம் 3 வருஷ கால அளவுக்கு இருந்துச்சு. ஆனா ஒரு 6 மந்த்ல 1 இயர் வரைக்கும் ரொம்ப கொடூரமா இருந்துச்சு. எப்படி இருந்துச்சு? அதுக்கு கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே ரிசல்ட் குறைஞ்சி பாத்தீங்களா? ஆனா இந்த 1 இயர் வந்து அல்லது 6 மந்த் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இருக்கு என்ன செஞ்சு அதிகரிச்சிச்சு. அதிகரிச்ச போது என்ன நடந்தது தெரியுமா? மதுரையில எல்லாம் பாத்தீங்கன்னா பிணத்தை எரிக்கிறதுக்கு மக்கள் பாத்தீங்கன்னா வரிசையில தீவுல நிக்கிற மாதிரி ஆயிடுச்சு.
வட மாநிலங்களே அப்படியே போட்டாங்க. டிவியில கூட நீங்க பார்த்துருப்பீங்க. மக்கள் பார்த்தீங்கன்னா படாத பாடுபட்டாங்க. இதுதான் என்னது தெரியுமா? வாதை. இதுதான் என்னதுங்க? அதே போலதான் இந்த பஞ்சம் என்ன செய்யுது? இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. என்ன ஆகிட்டு இருக்குது? ஆனா இத்தனைக்கு இந்த தாவீதும் இஸ்ரவேல் ஜனங்களும் எந்த விக்கிரக ஆராதனை பண்ணல, தேவனுக்கு விரோதமா எந்த பாவம் என்ன செய்யல, ஒழுங்காதான் தேவனை ஆராதனை பண்ணிட்டு இருக்கான். தேவன் சொன்னபடிதான், கட்டளையின்படிதான் பைபிள் என்ன செய்யறாங்க? தேவனுக்கு ஆராதனை செய்யறாங்க, பலி செலுத்துறாங்க, தேவனுக்கு பயந்து வாழ்றாங்க. இவங்க எந்த தப்பு என்ன செய்யல, பண்ணல. ஆனா இவனுக்கு முன்னாடி இருந்த அந்த ராஜா செய்த அந்த அக்கிரமத்துக்கு பத்தி அக்கிரமம், அந்த அக்கிரமத்தை கத்த யார் காலத்துல கேட்கிறாரு? தாவீது காலத்துல. நிறைய பேருக்குள்ள ஒரு கேள்வி, நான் இயேசு உண்மை தேவனை விசுவாசிக்கிறேன், உண்மையா தானே ஜெபம் பண்றேன், சபைக்கு தானே எப்ப பார்த்தாலும் போறேன், ஆனா என் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லையே, என் பொருளாதாரத்தில் ஆசீர்வாதம் இல்லையே, என் வாழ்க்கையில் உயர்வு இல்லையே புலம்பாங்க. காரணம் என்ன தெரியுமா? முற்பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை கர்த்தர் என்ன செய்யறார் தெரியுமா? தானே கேட்கிறார். இயேசு கிறிஸ்து சிலுவையில எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டது உண்மை. ஆனா இயேசு கிறிஸ்துவிடத்துல வந்து என் முற்பிதாக்கள் இந்த அக்கிரமத்தை செய்திருக்கிறாங்க, இந்த அக்கிரமத்தை மன்னிங்கன்னு சொல்லி நீங்க என்னைக்கு கேட்கிறீங்களோ அன்னைக்கு தான் அந்த முற்பிதாக்கள் செய்த அக்கிரமம் உங்க வாழ்க்கையில் என்ன செய்ய தொடரவே. வேதம் சொல்லுகிறது, கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி வேண்டிக் கொண்டார். அப்ப நல்லா கவனிக்கணும் தேவ பிள்ளையே, முற்பிதாக்கள் செய்த அக்கிரமத்தில் எதை மன்னிப்பு கேட்கணும் தெரியுமா? முதல்ல விக்கிரக ஆராதனை அக்கிரமத்தை மன்னிப்பு கேட்கணும். என்ன ஆராதனைங்க? வாசிங்க யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 3, 4, 5 வசனங்களை வாசிங்க பார்க்கலாம். முற்பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை, என்னையன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம், என்னையன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம், மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழே தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரகத்தை ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். நம்ம பைபிள்ல வந்து யாதொரு சொரூபம் அப்படின்னு போட்டு, விக்கிரகம் அப்படின்னு போட்டு, ஆனா ஆர்சி பைபிள்ல பாத்தீங்கன்னா ஓவியம். என்னதுங்க? நம்ம ஆட்கள் பாத்தீங்கன்னா வீட்லயே இயேசு சிலை, இயேசு படம் வச்சிருக்கோம் பாத்தீங்களா? மாதா சிலை, வீட்டுல அந்த சிலை, இந்த சிலை இதெல்லாம் வச்சிருந்தா சாபம் உங்களை கன்ஃபார்மா தொடரும். வீட்டுல இயேசு படம் கூட என்ன செய்யக்கூடாது, மாட்டக்கூடாது. இயேசு இப்படித்தான் இருந்தாருங்கிறதுக்கு எந்த ஆதாரமும் கிடையாது. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற இயேசுக்கும் ஃபாரின்ல போய் நீங்க பாத்தீங்கன்னா அந்த இயேசுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. தெரியும் உங்களுக்கு? நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். இயேசு கிறிஸ்துவை நாம் தொழுது கொள்ளும் போது ஆவியோடு உண்மையோடு என்ன செய்யணும்? தேவன் மொழியாக இருக்கிறார். தேவன் எப்படி இருக்கிறார்? இயேசு மனிதனாய் பிறந்தது உண்மை, மனிதனுக்காக மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தது உண்மை, பரலோகம் போனது உண்மை. ஆனா இயேசு இப்படித்தான் இருப்பாங்க. யாரும் என்ன செய்ய சொல்ல? இயேசுவை இப்பொழுது பார்க்க வேண்டும் என்றால் சபையை பார்க்க வேண்டும். ஏன்னா சபைதான் அவருடைய சரீரம். அல்லேலூயா. சபைதான் யாருடைய சரீரம்? அப்ப நீங்க யாரு? நீங்க எல்லாம் யாரு நினைக்கிறீங்க? கிறிஸ்துவின் சரீரம். அல்லேலூயா. அப்ப உங்க ஒவ்வொருவரையும் செலை வச்சு கும்பிடலாமா? சொல்லுங்க. நம்ம தானே கிறிஸ்துவின் சரீரம். அப்ப நம்மள செலை வச்சு கும்பிடலாமா? நம்ம ஆட்கள் எதுக்கெடுத்தாலும் போட்டா என்னது குடில் வைக்கிறது சரிதானா? இயேசு சிலுவையில தொங்குற மாதிரி இருந்தாரு பாஸ்டர். நான் வந்து பார்த்தீங்கன்னா அதை பார்த்தோட இப்படி கண்ணை என்ன செய்யுது, ஒத்திக்கிறது, அதுக்கு மெழுகுவத்தி வாங்கிக்கிறது, அதுக்கு பார்த்தீங்கன்னா மாலையை வாங்கி போட்டுக்கிறது, அதுக்கு ஜெபம் பண்ணால அதை நோக்கி தான் என்ன செய்யறது, ஜெபம் பண்றது. இதெல்லாம் வந்து மிகப்பெரிய விக்கிரகாராதனை. இந்த ஜட்ஜ்மெண்ட்டை கர்த்தர் என்ன செய்வாரு? அது மாதிரி நம்ம மனங்கிறது கொஞ்சம் கிடையாது. 33 கோடி. எத்தனை கோடிங்க சொல்லுங்க? எத்தனை கோடி? இதுல குழந்தைங்க வேற, இதுல செத்தவங்க வேற, 1 2 நம்ம ஆட்கள் மனங்கிறதுக்கு அளவே கிடையாது. இந்த அக்கிரமத்தை யாருக்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்? ஏசப்பட்ட என்ன கேட்கணும்? மன்னிப்பு கேட்கணும். சரிதானா? எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 1, 2 வசனங்கள்ல ஒரு வசனம் போட்டுருக்கு. சிலர் இந்த வசனத்தை எடுத்துட்டு தப்பா பிரசங்கம் பண்றாங்க. அதனால அந்த விளக்கத்தை உங்களுக்கு கொடுத்துருந்தேன். சரிதானா? முற்பிதாக்களுடைய அக்கிரமத்தை இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவனே நீங்க இது அப்படிங்காங்க. இயேசு கிட்ட மன்னிப்பு கேட்டாதான் நீங்கும், மன்னிப்பு கேட்டாத வரைக்கும் நீங்காது. சரிதானா? ஆமா.
வாசிக்க பார்க்கலாம். 18வது 2வது வசனம். பிதாக்கள் திராட்சைக்காய்களை தின்றார்கள், பிள்ளைகளின் பற்கள் பூசி போயின. பழமொழியை நீங்கள் இஸ்ரவேல் தேசத்தை குறித்து சொல்லுகிறது என்ன? இனி இஸ்ரவேலில் இந்த பழமொழியை சொல்வது இல்லை என்பதை என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். இதோ எல்லா ஆத்துமாக்களும் என்னுடையவைகள். தகப்பனின் ஆத்மா எப்படியோ அப்படியே மகனின் ஆத்மாவும் என்னுடையது. பாவம் செய்கிற ஆத்மாவே சாகும். பாவம் செய்கிற ஆத்மாவே சாகும். அது போல 19-20 வாசிக்க பார்க்கலாம். இதன்படி குமாரன் தகப்பனுடைய அக்கிரமத்தை சுமக்கிறது இல்லையா என்று நீங்கள் கேட்டால், குமாரன் நியாயத்தையும் நீதியையும் செய்து என் கட்டளைகளை கைக்கொண்டு அவைகளின்படி செய்ததினால் அவன் பிழைக்கவே பிழைப்பான். பாவம் செய்கிற ஆத்மாவே சாகும். குமாரன் தகப்பனுடைய அக்கிரமத்தை சுமப்பதில்லை, தகப்பன் குமாரனுடைய அக்கிரமத்தை சுமப்பதும் இல்லை. நீதிமானுடைய நீதி அவன் மேல் தான் இருக்கும், துன்மார்க்கனுடைய துன்மார்க்கம் அவன் மேல் தான் இருக்கும். இப்ப இந்த வசனத்தை வச்சுட்டு சில ஊழியக்காரர்கள் தப்பா என்ன செய்யறாங்கன்னா பிரசங்கம் பண்றாங்க. என்ன பண்றாங்க அப்படின்னா, முப்பிதாக்களோட அக்கிரமம் நம்மளை தொடராது அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்கன்னா, இந்த ரெண்டுக்கு வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும். பூலோக நியாயத்திற்கு வேற, பரலோக நியாயத்திற்கு வேற. அல்லேலூயா. என்ன ஜட்ஜ்மெண்ட் வேற, பூலோக ஜட்ஜ்மெண்ட் வேற, பரலோக ஜட்ஜ்மெண்ட் வேற. இங்க எசேக்கியேல் ஆவியானவர் எழுதும்போது பூலோக ஜட்ஜ்மெண்ட் சொல்லல. யாத்திராகமத்தில் ஆவியானவர் எழுதும்போது, எரேமியால ஆவியானவர் எழுதும்போது பூலோக ஜட்ஜ்மெண்ட்டை பற்றி பேசுகிறார். நீ ரட்சிக்கப்படுவதற்கு, நீ பரலோகம் போவதற்கு, பூலோகத்தில் உன் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தினால நீ நரகத்துக்கு போக வேண்டிய அவசியமே கிடையாது. நீ ஒழுங்கா இயேசுவை விசுவாசித்து மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு ஒழுங்கா சபைக்கு வந்தா பரலோகம் போகலாம். ஆனா முப்பிதாக்கள் செய்த அக்கிரமத்தினால் பூலோக ஜட்ஜ்மெண்ட் உங்களை தொடரத்தான் செய்யும். இந்த எசேக்கியேல் 18ஆம் அதிகாரத்தை எழுதின எசேக்கியேலே பாத்தீங்கன்னா, முப்பிதாக்கள் செய்த அக்கிரமத்தினால பாபிலோன் தேசத்துல 70 வருஷம் சிறை இருப்பு உட்கார்ந்துருக்காரு. எங்க உட்கார்ந்துருக்காரு? இவர் அக்கிரமம் பண்ணல. நல்லா கவனிக்கணும். இவர் எந்த விக்கிர ஆராதனையும் செய்யல, பண்ணல. ஆனா முப்பிதாக்கள் செய்த அக்கிரமத்தினால் 70 வருஷம் பாபிலோன் தேசத்துக்கு சிறை இருப்புக்கு கர்த்தர் என்ன செய்வாரு? ஒப்புக்கொள்வார். அந்த ஜட்ஜ்மெண்ட்டை யார் சுமக்கிறா? எசேக்கியேல், தானியேல், மீசாவேல், அனனியா, அசரியா, இவங்க எல்லாரும் என்ன செஞ்சாங்க? அந்த ஜட்ஜ்மெண்ட்டை சுமந்தாங்க. ஏன்? நம்ம எஸ்தர், மொர்தெகாய் இவங்க எல்லாம் எங்க உட்கார்ந்துருந்தாங்க? பாபிலோன் தேசத்துல தான் உட்கார்ந்துருந்தாங்க. காரணம் என்ன? முப்பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை. அதெல்லாம் நல்லா கவனிக்கணும். ரெண்டுக்கு வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும். பூலோக நியாய தீர்ப்பு வேற, பரலோக நியாய தீர்ப்பு வேற. அப்படின்னா தாவீது சவுல் செஞ்ச அக்கிரமத்தை சுமக்க வேண்டிய அவசியமே சுமக்கணுமா? தேவையில்லை. கர்த்தர் ஏன் கணக்கு கேட்கணும்? ஆனா தாவீது என்ன செஞ்சான் தெரியுமா? அந்த கிபியோட சிந்தனை, அந்த கிபியோனையை கொண்டு போட்டதுனால அந்த கிபியோனையை கூப்பிட்டு, எப்பா அவங்களுக்கு என்னப்பா செய்யணும்? உடனே அவங்க சொல்லுவாங்க, சவுளுடைய குமாரன் 7 பேரை எங்க கையில கொடுங்க, நாம அவங்களை தூக்குல போடணுமாங்க. அதே மாதிரி 7 பேரை கொடுப்பான் பாருங்க. 7 பேரை தூக்குல போடுவோம். 14 வசனம் 2 சாமுவேல் 21:14 பின்பகுதி வாசித்து பாத்தீங்கன்னா, அதற்கு பின்பு தாவீது தேசத்திற்காக செய்த விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்டார்னு போட்டுருவோம். அல்லேலூயா. அப்ப அது வரைக்கும் தாவீது செய்த ஜெபத்தை யார் கேட்கல? கர்த்தர். ஏன்? நிறைய பேர் கூட ஒரு கேள்வி, நான் இயேசு உண்மையா தானே தேடுறேன், நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், நான் இயேசுவை தானே தேடுறேன், ஆனா என் வாழ்க்கையில பாத்தீங்கன்னா சில போராட்டம் தொடர்ந்து கொண்டே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. வந்துருக்கீங்களா? ஏன் அப்படின்னா, நம்ம முற்பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை யாருக்கிட்ட மன்னிப்பு கேட்கல? ஏசப்பாட்ட. அதனால தேவ பிள்ளையே, இன்னைக்கு நம்ம ஒரே ஒரு காரியத்தை மட்டும் தான் பார்க்கிறோம். கர்த்தருக்கு சித்தமானால் சாபத்தின் பல விளைவுகள் இருக்குது. இப்போ ஒரு சாபத்தை மட்டும் தான் பார்க்கிறோம். ஒன்று, முற்பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை இயேசுகிட்ட என்ன கேட்கணும்? மணி கேட்கணும். அது என்ன அக்கிரமம்? முதலாவது விக்கிரகாராதனை. 33 கோடி நான் வணங்கின அக்கிரமத்தை என்ன செய்யும்? மன்னிடுங்க. 2வது, குற்றமில்லாத ரத்தம். எங்க அப்பா அம்மா எங்க சந்ததியில கருக்கலைப்பு செஞ்சிருக்காங்க, இந்த அக்கிரமத்தை என்ன செய்யும்? மன்னியும். 3வது, கொலை, கொள்ளை, விபச்சாரம், வேசித்தனம் கண்டிப்பா பண்ணிருப்பாங்க. இதை என்ன செய்யும்? மன்னிங்க சொல்லி ஏசப்பட்ட என்ன கேட்க போறோம்? மன்னிப்பு கேட்க போறோம். இயேசு நமக்கு என்ன தர போகிறார்? விடுதலை தர போகிறார். ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி நம்ம ஜெபம் பண்ண போறோம். ஒரு சகோதரி என்னை ஜெபிக்கும்படி அழைத்திருந்தாங்க. அவங்களுக்கு குழந்தை பாக்கியத்துல பிரச்சனை. என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏற்கனவே 2 முறை குழந்தை அபாசனம் பண்ணியிருக்கிறாங்க. என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 5 மாசம் ஸ்கேன் போட்டு எடுத்து பார்த்தா குழந்தை தலையில நீர் துமிழ் இருக்குது. இந்த குழந்தை பிறந்தா லூசா பிறக்குன்னு சொல்லிட்டாங்க. அதனால 2 முறை இதே போல கழிச்சாச்சு. அதனால 3வது முறை இப்ப கன்சீவ் ஆயிட்டாங்க. இப்ப பலவடிக்கு ஸ்கேன் எடுத்து பார்த்தா தலையில நீர் துமிழ் இருக்குது, இந்த குழந்தை பிறந்தா லூசா பிறக்கும். இன்னொன்னு, தலை ஆம தலை போல இருக்கும் அப்படின்னு டாக்டர் சொல்றாங்க.
இப்போ இவங்களுக்கு பயம், ஏற்கனவே 2 முறை கழிச்சாச்சு, இப்போ இதே கழிச்சுன்னா நமக்கு குழந்தை இல்லாமல் போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் யாரோ சொன்னாங்கன்னு சொல்லி அவங்க ஒரு இந்து ஃபேமிலி தான் என்னுடைய நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணாங்க. அப்போ போய் சொன்னேன், இது சாபம், இயேசுவை நம்புங்க, இயேசு என்ன தருவா, விடுதலை தருவார்னு சொன்னேன். இயேசுவை நம்புறேன். நாங்கள் அந்த சகோதரி இருந்தாங்க, அவங்க அப்பா அம்மா இருந்தாங்க. அப்போ அவங்களுக்கு கொஞ்ச நேரம் இயேசு பற்றி சொல்லிட்டு ஜெபிக்க ஆரம்பித்தால் எனக்கு ஆண்டவர் சொன்னா, இவங்களுடைய முப்பிதாக்கள், யாருடைய முப்பிதா, அந்த சகோதரி 4வது தலைமுறை, அவங்க அப்பா அம்மா இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுடைய தாத்தா பாட்டி என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா 6 மாத பெண் குழந்தை வேண்டாம்னு சொல்லி தலையை தெரிய கொண்டு புதைச்சிருக்காங்க. அவங்க செய்த அந்த அக்கிரமத்தை நான் இவர்கிட்ட கணக்கு கேட்கிறேன் சொல் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. இப்போ எனக்கு கர்த்தர் சொன்ன உடனே நான் ஜெபத்தை நிப்பாட்டிட்டு அவங்க அப்பா அம்மா பார்த்து கேட்டேன், ஐயா உங்க தாத்தா பாட்டி இப்படிப்பட்ட அக்கிரமத்தை செஞ்சிருக்கிறாங்க, இது உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டேன். அவங்களுக்கு சாப்பிட்டு மாதிரி போச்சு. ஏன்னா எப்படா நமக்கு இவனுக்கு தெரியும் அப்படின்னு ஆண்டவர் எனக்கு சொன்னான்னு சொன்னோடனே ஆமா ஒத்துக்கிட்டாங்க. இந்த அக்கிரமத்தை யாருக்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்? ஏசப்பட்ட என்ன கேட்கணும்? மொட்டைக்கிட்டே இயேசுவை நம்பினா என்ன கிடைக்காது? விடுதலை. இயேசுக்கிட்ட ஒழுங்கா வந்து நம்ம செஞ்ச பாவத்தை, நம்ம செய்த மீறுதலை, நம்ம செய்த அக்கிரமத்தை மன்னிப்பு கேட்கணும். நம்ம முப்பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை யாருக்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்? ஏசப்பட்ட மன்னிப்பு கேட்டாதான் தேவன் நீதி உள்ளவர். தேவன் இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் சிலுவையில் சுமந்தது உண்மை, தீர்த்தது உண்மை. ஆனால் எவன் ஒருவன் இயேசுவை விசுவாசித்து தன் பாவங்கள், தன் மீறுதல்கள், தன் அக்கிரமங்கள், என் முப்பிதாக்களுடைய அக்கிரமங்களை இயேசு சிலுவையில் சுமந்து தீர்த்து விட்டார், இதை நான் விசுவாசிக்கிறேன், இயேசுவே உள்ளத்துல வார், இந்த அக்கிரமத்தை மன்னியும் சொல்லி மன்னிப்பு கேட்கிறாங்களோ அவங்களுக்கு தான் இயேசு கிறிஸ்து விடுதலை தர முடியும். அல்லேலூயா. இல்லைன்னா இயேசு என்ன தர முடியாது? விடுதலை தர. அப்ப இன்னொன்று ஆண்டவர் சொன்னார், அந்த சகோதரி கருப்ப பையில ஒரு குறிப்பிட்ட பிசாசு பேர், இப்ப காமனா இருக்கனால சொல்ல முடியாது, அந்த பிசாசு பேரு ஆண்டவர் எனக்கு சொன்ன இந்த பிசாசு கை வைக்கிறான் அப்படின்னா அவங்க சொன்னாங்க, அதான் குழந்தைமா கும்பிடுறான். அவன் குழந்தைமா கும்பிடுறது நமக்கு தெரியாது, சரிதானா? இப்ப மன்னிப்பு கேட்க வச்சுட்டு முதலாவது முப்பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை மன்னிப்பு வச்சு அந்த அசுத்தாவை இயேசுவை கடிந்து கட்டி அக்கிரமப்படுத்துறேன் ஜெபம் பண்ண பாருங்க. ஜெபம் பண்ண டக்குனு பிசாசு என்ன செஞ்சுன்னா வெளியே போயிருச்சு. ஜெபம் பண்ணி முடிச்சு இயேசு கிறிஸ்து அற்புதம் வேணா ஸ்கேன் எடுத்து பார்த்துக்கோ, ரிப்போர்ட் நார்மல் வரும்னு சொல்லிட்டு வந்துட்டேன். என் மேல அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை. பணத்தை நான் ரெடி பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற ஊருக்கு போய் ஸ்கேன் எடுத்து பார்த்தாங்க, ரிப்போர்ட் நார்மல் வந்துச்சு. அந்த ரிப்போர்ட் மேல நம்பிக்கை இல்லை. இன்னொரு இடத்துல போய் ஸ்கேன் எடுத்து பார்த்தாங்க, அது ரிப்போர்ட் நார்மல் வந்துச்சு. அதுலயும் நம்பிக்கை இல்லை. 3வது பார்த்தீங்கன்னா 2 முறை குழந்தை கழிச்ச டாக்டர் மாட்டே போய் பழனி ஸ்கேன் எடுக்கிறாங்க. 3வது முறை எடுக்கிறாங்க, ரிப்போர்ட் நார்மல் வந்து. இப்ப குழந்தை பிறந்து எந்த ஃபால்ட்டும் இல்லை. இயேசு அற்புதம் செய்தார். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. வேதம் சொல்லுகிறது குமாரன் விடுதலை ஆக்கினார், மெய்யா விடுதலை ஆகிறது. ஆனால் இன்னைக்கு நிறைய பேர் அந்த விடுதலையை பெற்றுக்கொள்ள முடிவதில்லை. ஏன் அப்படின்னா தேவன் நீதி உள்ளவர். தேவன் எப்படிப்பட்டவர்? நம்ம முப்பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை ஒழுங்கா என்ன கேட்கணும்? சொல்லுங்க, என்ன கேட்கணும்? கர்த்தருக்கு சித்தமான நம்ம அடுத்த செக்ஷன்ல இதை தொடர்வோம். சரிதான், அங்க நிறைய இருக்குது. நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போமா? இப்போ உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். கர்த்தர் இப்போ உங்க சிறையிருப்ப கர்த்தர் மாற்ற போகிறார். எல்லாரும் எழுந்து நிற்போம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். கரங்களை உயர்த்தி ஆண்டவரே நீர் என்னோடு பேசுறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். தம்பி, சின்ன பிள்ளை, பெரியவங்க யாரா இருந்தாலும் தயவுசு சொல்றேன், இந்த அறிக்கை பண்ணி ஜெபிக்கிற நேரம் அசால்ட்டா இருக்காதீங்க. அறிக்கை பண்ணி ஜெபிக்கும் போது கர்த்தர் நிறைய முகத்தடிகளை மாற்றுவார். அதனால சீரியஸா கண்ணை மூடி நாங்க சொல்றத ஒழுங்கா உண்மையா சொல்லி ஜெபிக்கணும். சரிதானா? சின்ன பையன் தம்பி எந்திரிச்சு கண்ணை மூடி ஜெபம் பண்ணணும். சரிதானா? நாங்க சொல்றது எல்லாரும் கவனிக்கணும். ஐயா எல்லாரும் கவனிங்க. கண்ணை மூடி என்னோடு சேர்ந்து வலது கருத்தை உயர்த்துங்க பார்க்கலாம். வலது கருத்தை உயர்த்தி ஏசப்பா என்னோடு பேசுறதுக்காக ஸ்தோத்திரம் சொல்லுங்க பார்க்கலாம். என்னோடு பேசுறதுக்காக நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பா சொல்லுங்க. நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பா சொல்லுங்க. இப்ப என்னோடு சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். அன்புள்ள ஏசப்பா சொல்லுங்க. அன்புள்ள ஏசப்பா எல்லாரும் சத்தமா சொல்லுங்க. சரிதான்? அன்புள்ள ஏசப்பா, நானும் என் முப்பிதாக்களும் சிறு வயது முதல் இந்நாள் வரையிலும் எங்கள் சிந்தனையின் மூலமாக, எங்கள் பார்வையின் மூலமாக, எங்கள் பேச்சின் மூலமாக, எங்கள் செவிகளின் மூலமாக, எங்கள் நடக்கையின் மூலமாக உமக்கு விரோதமாக செய்த எல்லா பாவங்களையும், மீறுதல்களையும், அக்கிரமங்களையும் மன்னிங்க ஏசப்பா. நீர் எனக்காக என்மேல் இருக்கிற எல்லா பாவங்களையும், என்மேல் இருக்கிற எல்லா மீறுதல்களையும்
என் மேல் இருக்கிற எல்லா அக்கிரமங்களையும் எங்கள் முற்பிதாக்கள் செய்த எல்லா அக்கிரமங்களையும் சிலுவையிலே எனக்காக 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக ஏற்றுக்கொண்டு மரித்து 3ஆம் நாளில் பிதாவாகிய தேவனால் உயிரோடு எழுந்தீர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். ஏசப்பா, என் பாவங்களை, என் மீறுதல்களை, என் அக்கிரமங்களை தயவாய் மன்னிங்க. ஏசப்பா, நாங்கள் எங்கள் முற்பிதாக்களும் 33 கோடி தேவர்களை வணங்கின அக்கிரமத்தை மன்னிங்க. குற்றமில்லாத ரத்தத்தை நாங்களும் எங்கள் முற்பிதாக்களும் சிந்தி இருக்கிறோம், கொலை பண்ணி இருக்கிறோம். ஆண்டவரே, லஞ்சம் வாங்கி இருக்கிறோம். எங்க அக்கிரமங்களை மன்னிங்க. மற்றவங்களுக்கு நன்மை செய்யாம இருந்திருக்கிறோம். எங்க அக்கிரமங்களை மன்னிங்க. விபச்சார வேசித்தனங்களை செய்திருக்கிறோம். எங்கள் அக்கிரமங்களை மன்னிங்க. கருக்கலைப்பு செய்திருக்கிறோம். எங்கள் அக்கிரமங்களை மன்னிங்க. ஏசப்பா, உங்களுடைய ரத்தத்தினாலே உச்சம் தரை முதல் உள்ளங்கால் வரையிலோ என்னை கழுவி சுத்திகரிங்க. பரம்பரையாக வருகிற எல்லா சாப கட்டுகளோ கல்வாரி சிலுவையிலே இயேசு சிந்தின அந்த ரத்தத்தினாலே இப்பொழுது முறிக்கப்படுவதாக, முறிக்கப்படுவதாக. இயேசப்பா, நீங்க மன்னித்ததற்காக உமக்கு நன்றி. பரிசுத்த ஆவியானவரே, உம்மை துக்கப்படுத்தின அக்கிரமத்தை மன்னிங்க. இனி உம்மை துக்கப்படுத்தாமல் உமக்கு பிரியமாய் வாழ நான் விரும்புகிறேன், நான் அர்ப்பணிக்கிறேன். எனக்கு கிருபை தாரு, எனக்கு கிருபை தாரு. கிருபை தந்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். இப்ப ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் எல்லா பாவம் மீறுதல் அக்கிரமத்தை இப்ப மன்னிச்சிட்டாரு. இப்ப வானம் கடக்கப்படுகிறது, இப்ப வானம் கடக்கப்படுகிறது. இப்ப கர்த்தர் அபிஷேகம் வருது. இது வரைக்கும் செய்த ஜலத்துக்கு, இது வரைக்கும் செய்த ஜலத்தை மறுக்கிறார். இப்ப கர்த்தர் சிலையை மாற்ற அபிஷேகம் பலமாக இறங்கி வருகிறது. அவர்கள் வல்லமை அடி அடி உள்ளத்திருக்கிற வாதம் நீங்குது, அந்த பலவீனம் மாறுது, கால்கள் மேல்கள் எல்லாம் நீங்குது, தரித்திரம் மாறுது, கட்டிகள் மாறுது. கட்டிகளை உடைக்கிறார், அசு காவிகள் அழகு ஓடுது. கட்டை புது அபிஷேகம், புது அழகி கட்டை இறங்கி வருகிறார். அபிஷேகம் இவர் சாக்கா தாரா பாக்கா தாரா பாக்கா தாரா பாக்கா தாரா பாரா ஏ பாக்கா தாரா காக்கா ராபாலா காரா ஏ பாக்கா தாரா. உங்க மேல இப்ப கட்டுடைய ஆசீர்வதிக்கிற கராமருது, ஆசீர்வதிக்கிற கராமருது. இது வரைக்கும் பாரமான கரம் நீங்குது. இப்ப ஆசீர்வதிக்கிற கராமருது. பெரிய கட்டுடைய கரங்கள், பெரிய கட்டுடைய கரங்கள். இப்ப சாக்கா தாரா பாலா தாரா பாலா காரா ஏ பாக்கா தாரா பாலா. ஆண்டவர் சொல்றார், உன் புலம்பல்களை நான் ஆனந்த கழிப்பாய் மாறப்படுகிறேன். பல நாட்களா நீ ஏன் எதற்கு புலம்புகிற, ஒரு புலம்பலுக்கு நான் பதில் தருகிறேன். நான் இப்பொழுது இறங்கி வந்து நான் சர்வ வல்லமை தேவன், என்னாலே செய்யப்படாத காரியம் ஒன்று உண்டு. இப்ப கத்துரை கராமருது, இப்ப கத்தோட கற்பனை செய்வது ஒரு குடும்பத்தில் அற்புதம் நடக்குது. கத்தர் செய்ய மாத்திரம் கருவாக அபிஷேகம் இப்ப புது அபிஷேகம் இறங்கி வருகிறது, புது அபிஷேகம் இறங்கி வருது. இவர் சாக்கா தாரா பாக்கா தாரா பாலா தாரா பாலா இவர் தாரா துர்ரா பாலா. எல்லா வயிற்றுல காணப்படுகிற ப்ராப்ளம் நீங்க சிஸ்டர், இயேசு சுகமாக்குகிறார். கத்தியா இருக்கும்போது பயப்பட கர்த்தர் சுகமாக்குகிறாரு. எந்த கேன்சர் எந்த பெருமையில வராது, கர்த்தர் சுகம் தராரு. பெருமையோட அபிஷேகம் இவர் சாக்கா தாரா பாக்கா துர்ரா பாக்கா தாரா. நன்றி அப்பா. ஒரு காரியத்தை சொல்லி பாசத்தை அழைக்கிறேன். ஒரு காரியத்தை சொல்லிருக்கிறேன். கருக்கலைப்பு, கருக்கலைப்பு செய்தவங்க கணவன் மனைவியா சேர்ந்து ஏசப்பட்ட கண்ணீரோடு மன்னிப்பு கேட்கணும். அந்த கர்த்தர் எதிர்பார்க்கிறார். கண்ணீரோடு மன்னிப்பு கேட்கணும். ஏன்னா நீங்க கொலகாரன், கருக்கலைப்பு பண்ணிருந்தீங்க, நீ கொலகாரன்.
கொலைகாரனை கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாது. நீயோ உன் சந்ததியில் உங்க அப்பா அம்மாவோ கருக்கலைப்பு பண்ணியிருந்தா, அபாசம் பண்ணியிருந்தா, நீ கொலைகாரி, நீ கொலைகாரி. உன் மூலமா ஒரு சந்ததியை வர்றத தேவனுடைய திட்டத்தை நீ உடைச்சு போட்டுருக்க. கண்ணீரோடு கரம் கோர்த்து வீட்டில் போய் என்ன கேட்கணும் தெரியுமா? ஏசப்பா எங்கள் அக்கிரமத்தை என்ன செய்யும்? இப்போ உங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கும். உங்கள் குழந்தைக்கு தெரியாது நீ அபாசம் பண்ணது. ஆனால் உன் பிள்ளைகிட்ட போய் சொல்லணும், நான் அந்த அக்கிரமம் பண்ணியிருக்கிறேன், நீ மன்னிப்பு கேளுங்க. உன் பிள்ளை நீ செஞ்ச கருக்கலைப்பு செய்த பாவத்தை மன்னிப்பு கேட்கணும். அது மன்னிப்பு கேட்டானா அது தொடராது. இல்லைன்னா நீ மன்னிப்பு கேட்டு நீ ரிலீஸ் ஆகிடும், அது ரிலீஸ் ஆகாது, அது சந்ததியில் அது தொடரும். அதனால மன்னிப்பு கேளுங்க, கர்த்தர் என்ன செய்வார்? அதை ஆசீர்வதிப்பார். சாபங்கள் பாவங்கள் பாரத தேசத்தில் மறைய வேண்டும். பாவங்கள் சாபங்கள் பாரத தேசத்தில் மறைய